ஹலோ, வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு நல்ல காரியங்களை எப்போது தொடங்க வேண்டும், எந்த நேரத்திலே தொடங்க வேண்டும், எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. அந்த நல்ல நாட்களாகிய ஒவ்வொரு நாளையுமே எந்த நேரத்திலே நாம் ஒரு தொழிலையோ, ஒரு சுபகாரியங்களையோ, ஒரு திருமண நிகழ்ச்சிகளையோ, சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் நல்ல நேரத்திலே தொடங்கும்போது நிச்சயம் அந்த செயலானது அந்த நேரத்திற்கேற்ப நல்ல பலன்களையே கொடுக்கும். நேரம் என்பது மிக மிக முக்கியமானது. கால நேரம் என்பது பிரபஞ்சத்தினுடைய முக்கிய காலக்கணக்காகும். இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், ஒரு செயலானது ஆரம்பிக்கும் போதே அந்த செயலினுடைய முடிவும் எழுதப்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் நற்செயல் கெட்ட செயல் என்பது கிடையாது. எந்த செயலாக இருந்தாலும் அதன் எப்போது ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே அதனுடைய முடிவும் எழுதப்பட்டுவிடும். அதுபோன்றுதான் நீங்கள் ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சிகளாகட்டும், சுப காரியங்களாகட்டும், திருமண நிகழ்ச்சிகள், புது தொழில் ஆரம்பிப்பது, புது வியாபாரம், இது போன்று எந்த ஒரு புதியதாக ஆரம்பிக்கப்படுவதாக இருந்தாலும் அதை சரியான நேரத்திலே நல்ல நேரத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அவ்வாறாக இன்றைய தினம் நாம் எந்த நேரத்திலே நாம் தொழில், சுபகாரியங்கள், திருமணம், இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் தொடங்கும்போது அது நற்பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுகளிலே நாம் காணலாம். முதலாவதாக, விடியற்காலை, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணி முதல் சூரியன் உதயமாவதற்கு முன், விடியற்காலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நாம் ஒரு சுப காரியங்களை, சுப நிகழ்ச்சிகளை நாம் தொடங்கும்போது நிச்சயம் அது ஒரு நல்ல பலனையும், வெற்றியையும், சுபிக்ஷமான பலனையும் கொடுக்கும். முதலாவதாக காலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக விடியற்காலை இது. ஒவ்வொரு நாளும் இது நாம் தினம் நாம் செய்யலாம். இதில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லை. அதேபோல் இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் பகல் நேரங்களிலே காலை 11 மணி முதல் மதியம் 2 மணிக்குள்ளாக, காலை 11 மணி முதல் மதியம் 2 மணிக்குள்ளாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும், சுப காரியங்களையும் நாம் ஆரம்பித்து அச்செயலை செய்யும் பொழுது நிச்சயம் அது நற்பலன்களையே தரும். 11 மணியிலிருந்து மதியம் 2 மணிக்குள்ளாக என்பது ஒவ்வொரு நாளும், எல்லா நாளுமே நல்லதாகவே, சுபிக்ஷமாகவே அமையும். அந்த நேரங்களிலே தொடங்கி அந்த சுப நிகழ்ச்சிகளை தொடங்கும்போது நிச்சயம் அது நல்ல பலன்களையே கொடுக்கும். நல்லது ஒரு சுபிக்ஷமான, மங்களகரமான வெற்றியைத்தான் கொடுக்கும். மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களிலே 3:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக, மாலை 3:30 மணியிலிருந்து மாலை 7:30 மணிக்குள்ளாக நாம் ஒரு சுப நிகழ்ச்சிகளையும், சுப காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயம் அந்த பலனும் நற்பலன்களையே தரும். மாலை 3:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக இந்த நேரத்திலே நாம் ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப செயல்கள், தொழில் தொடங்குதல், திருமணம், மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த செயலும் நிச்சயமான வெற்றியை தரும். இதுபோன்று 3 விதமான நேரங்களில் நாம் எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும், ஒவ்வொரு நாளும் நாம் எந்த விதமான யோசனையும் இன்றி இறைவனின் மேல் பாரத்தை போட்டு ஆதியோகினுடைய அன்பும் அரவணைப்பிலும் நாம் ஒரு புதிய காரியங்களை, புதிய தொழில்களை, புதிய சுபகாரியங்களையும், சுப நிகழ்ச்சிகளையும் தொடங்கும்போது நிச்சயம் அது 100% அல்ல, 200% வெற்றியை தரும் என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு நான் மகிழ்ச்சியோடு கூறுகிறேன். இது வெறும் சொற்களால்
கூறப்படுவதல்ல. இது பிரபஞ்சத்தினுடைய உண்மை கருத்தாகும். இதை உணர்வுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் உண்மை வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து வெற்றி பெறும்போது ஆதியோகியினுடைய மகிமையும் பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றலும் இதனுடைய உண்மைத்தன்மையும் நிரந்தரமாக உங்களுக்கு புரியும். புரிந்து மேன்மேலும் நீங்கள் வெற்றி அடையும் போது நிச்சயம் அது உங்களுடைய வருங்கால நல்ல ஒரு எண்ணத்தையும் நல்ல ஒரு சுபிக்ஷமான மங்களகரமான சூழலையும் உருவாக்கி தந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை உறுதியான நம்பிக்கையான உத்தரவாகும். இதை நீங்கள் நம்பி செய்யலாம். செய்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் ஆதியோகி நமக.